இந்த படைப்புக்கு இன்னும் 2 கதாநாயகர்கள் இருக்காங்க. யாருன்னா, இது மிகச்சிறந்த 10 இந்திய நாவல்கள்ல ஒரே ஒரு தமிழ் நாவல். என் வாழ்க்கையை என்ன கட்டமைச்சது எதுன்னா இந்த படைப்பு தான். 15 வருஷத்துக்கு முன்னாடி சினிமா விட்டே போயிடலாம்னு நான் நினைக்கும் போது, எதுக்கு வந்தாங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்களே, நம்மளுக்கு இங்க வேலை இல்லையாட்டுங்க அப்படின்னு நினைக்கும் போது என் கையில் அந்த புத்தகம் தலைமுறைகள் படிச்சேன். வாழ்க்கையை பத்தி, அன்பை பத்தி, உறவை பத்தி புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை எவ்வளவு அழகானது அப்படின்னு எனக்குள்ள ஒரு பெரிய ஈர்ப்ப, ஒரு ஆசைய, வாழ்க்கை மேல ஒரு பெரிய அழகியலை உண்டாக்குன படைப்பு இது. என்ன எப்படி ஒரு மனிதனா, ஒரு அன்பானவனா இந்த படைப்பு கட்டமைச்சதோ, இந்த படைப்பு வெளியே வரும்போது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்களை, தமிழர்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக்க போகுது. வாழ்ந்து முடிச்சவங்க, அடடா இப்படியும் ஒரு அழகான வாழ்க்கையை நம்ம வாழாம போயிட்டோமோ அப்படிங்கிற ஒரு பெரிய ஏக்கத்தையும், வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க மீதி நாளாவது இவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணுங்கிற ஒரு எண்ணத்தையும், வாழ போற இளைஞர்கள், ஸ்டூடெண்ட்ஸ் இப்படித்தான் நம்ம வாழணும். திரவிங்கிற கதாபாத்திரம் நானு, திரவி போல வாழணும். குற்றாலம்ங்கிற ஒரு வீரமான, ஒரு விவேகமான சீமானனுடைய கதாபாத்திரம், ஒரு உணர்ச்சிகரமான கதாபாத்திரம், அவரு போல வாழணும். இப்படி ஒவ்வொரு கதாபாத்திரம், இந்த கதாபாத்திரங்களை செதுக்கின, படைச்சு வச்ச நீல பத்மநாபன்கிற ஒரு பெரிய எழுத்து பிரம்மா, அவரு ஒரு பெரிய கதாநாயகன் இந்த படைப்புல. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 12-15 வருஷமா இந்த படைப்பை தூக்கிட்டு நான் ஓடாத அலையாத இடமே இல்லை. கோடம்பாக்கத்துக்குள்ள நடந்தா ஏதாவது செவுத்துல கூட எதிரொலிக்கும் தலைமுறைகளுடைய கதை. அவ்வளவு பேர்கிட்ட நான் சொல்லிவிட்டேன். ஓ அந்த கதையா, இப்ப எல்லாம் கேட்கிறேன், அற்புதமான கதையாச்சு அப்படின்னு. ஆக அப்படியெல்லாம் ஓடிட்டு இருந்தப்ப, கிட்டத்தட்ட 12 ஆண்டு காலமா ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது எத்தனையோ பேரை பார்த்தப்ப, நான் என்னுடைய மரியாதைக்குரிய நண்பர் தயாரிப்பாளர் திரு மணிவண்ணன் அவர்கள், அவங்கள நான் போய் பார்க்கிறேன். பார்த்து இது மாதிரி சொன்னேன், நீங்க நல்ல ரசனை உள்ள ஆளு, கதை கேளுங்க, கேட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா படம் பண்ணுங்க, இல்லாட்டினா கேட்டு சஜஷன் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். ஆக அவர் கதை கேட்டாரு. கேட்டு முடிச்ச உடனே 12 வருஷமா ஓடி 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 கலைச்சு, ஆனா நான் ஒரு பேச்சுக்காக சொல்லல, சத்தியமான ஒரு அதிகபட்சம் 5 நொடி இருக்காது. கேட்டு முடிச்ச உடனே ஒரு சின்ன கண்கலக்கத்தோட உட்கார்ந்து கதை கேட்ட ஒரு நிகழ்ச்சியில, ரொம்ப ஒரு பெரும் மகிழ்ச்சியில, எப்ப நீங்க ஷூட்டிங் போறீங்க அப்படின்னாரு. இந்த படத்துல 3 கதாநாயகர்கள், ஒரு முக்கியமான ஒரு கதாநாயகர்கள், நாங்கெல்லாம் வெறும் கதாபாத்திரங்கள். ஆக இப்படிதான் இந்த படைப்பு தொடங்கப்பட்டது. அதாவது ஒரு படைப்புங்கிறது மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கணும். கலைங்கிறது அதுதான். நம்பிக்கை கொடுக்காத எந்த படைப்பும் அது படைப்பு இல்லை, அது குப்பை தொட்டிக்கு போறதுக்கு சமமானது. அதற்கு ஆயுள் இல்லை. ஆக வாழ்க்கையை சொல்ற நம்பிக்கை கொடுக்கிற படைப்புகளை மட்டும்தான் செய்யணுங்கிற அந்த அடிப்படையில் எனக்கு முன்னோர்கள் இங்க நிறைய பேர் படைச்சிருக்காங்க. எனக்கு மரியாதைக்குரிய இயக்குநர்கள், ரொம்ப எனக்கு பிடித்தமான இயக்குனர் விக்ரமன் சார் வந்திருக்காங்க, சர்க்குணம் வந்திருக்காரு, விமல் வந்திருக்காரு, இவங்க எல்லாரும். இந்த படைப்புல சம்பத் ரொம்ப ஒரு அற்புதமான நண்பன், அவர் உயரத்தை போலவே ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர் நடிச்சிருக்காங்க. எனக்கு வில்லனா நடிச்சிருக்காரு, ஆனா ஒரு அற்புதமான நண்பன். இந்த படைப்புல எண்ணற்ற கலைஞர்கள், பிரகாஷ்ராஜ் சார் எல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு அற்புதமா பண்ணி கொடுத்திருக்காரு. சீமானன், ஜெயமோகன் எழுத்தாளர் பார்த்துட்டு சொன்னார், இவ்வளவு அற்புதமா இவர் நடிப்பாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு. இப்படி என்னுடைய கலைஞர்கள் எல்லாருமே, கார்த்தியா இந்த படத்தை முடிச்சுட்டு நான் அமெரிக்கா போறேன்னு சொல்லிச்சு. அதே மாதிரியே அவங்க வீட்டுக்காரர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போனாரு. இந்த படத்துல அங்காடித்தருக்கு பிறகு அஞ்சலி, குழலிங்கிற ஒரு அற்புதமான ஒரு கதாபாத்திரத்துல வாழ்ந்திருக்காங்க. ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு டைமென்ஷன். எனக்கே தெரியல, நம்ம படத்தில் நடிக்கும் போது அங்காடித்தரு முடிச்சுட்டு அப்ப ரிலீஸ் ஆகல. அங்காடித்தரு பார்த்துட்டு இப்படி ஒரு அற்புதமான நடிகை நம்ம படத்துல நம்ம கதாபாத்திரமா இதுல படைச்சிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையா இருந்தது. அவங்க இதுல வாழ்ந்திருக்காங்க. இப்படி இந்த படைப்பு தொடங்கின காலகட்டத்தில் திரு சிவசக்தி பாண்டியன் அவர்கள் சில ஆலோசனைகள் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்த படைப்பை எவ்வளவு அழகா கொண்டுட்டு போகணும் அப்படின்ட்டு திரு தானு அண்ணன் அவர்கள் இந்த படைப்பையும் எங்களையும் வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. இப்படி எல்லாரும் கலந்துகிட்டு இங்க எல்லாரும் கூடியிருக்கோம். நிறைய பேர் பேசணும், நான் நிறைய பேசிட்டதாகவும் எனக்கு தோணுது. என்னுடைய நண்பர் இது வைரமுத்து சார் சொல்லணும், 2 அற்புதமான பாடல்கள். ரொம்ப அவர் கவி பேரரசுங்கிற அந்த வார்த்தைக்கு எப்ப அவர்கிட்ட போனாலும் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கான நம்பிக்கை அவர்கிட்ட எடுத்துட்டு வரலாம். அப்படி எனக்கு எப்பவும் நம்பிக்கை கொடுக்கிறவரு அறிவுமதி அண்ணன், ரொம்ப அற்புதமான கவிஞர். திரும்பவும் பாட்டு எழுத வந்திருக்காரு. வெளிவரப்போற படத்துல முதல் படம் நம்ம படம் மகிழ்ச்சி, கரு பழனியப்பன் படத்திலையும் பாட்டு எழுதியிருக்காரு. என்னுடைய அற்புதமான நண்பன் பச்சையப்பன் இந்த படத்துல ஒரு தாலாட்டு பாடல். ரொம்ப பெருமையா காலத்துக்கும் நான் சொல்லிக்கலாம்,
ஒரு பெரும் கவிஞன். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கு பிறகு கண்ணதாசனுக்கு பிறகு வைரமுத்து வரிசையில நிச்சயம் இடம்பெற போற ஒரு கவிஞன் பச்சையப்பன். ஏன்னா காலம் கொண்டு வந்து அவரை நிறுத்தும். சந்தனக்காடு தலைப்பு பாடலே அதுக்கு உதாரணம். தாயை என்ன 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 பிழை செய்தோமடி தாயை நிகழத்தை பத்தின பாடல். இப்படி கிட்டத்தட்ட வெங்கடேஷ் சார் அவங்க கூடவே இருந்து எல்லா வகையிலும் கூட இருந்தவங்க. எல்லார பத்தியும் சொல்லணும். அதனால நான் ஒரு பெரும் நெகிழ்ச்சியோட தான் இருக்கேன். இந்த படத்தினுடைய மாபெரும் வெற்றி விழாவில் என்னுடைய கலைஞர்களோட எல்லாரும் நாங்க திரும்பவும் சந்திப்போம். தொடரட்டும். நன்றி. அழகா பேசுனீங்க, ரொம்ப நன்றி. நீங்களே இவ்வளவு நேரம் நம்ம பாத்தீங்கன்னா பொதுவா ஒரு பூங்கால ஒரு குழந்தையை கொண்டு விட்டா அந்த குழந்தை என்ன பண்ணும், அங்க இருக்கிற எல்லா விளையாட்டு விஷயங்களையும் தொட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படும் மனசு ஃபுல்லா. அந்த சந்தோஷம் இப்ப நம்ம எல்லாருக்குமே இங்க இருக்கு. எல்லாருமே இங்க மன நிகழ்ச்சியோட தான் இருக்கும். இந்த சமயத்துல மகிழ்ச்சி திரைப்படத்தோட பாடல்கள் அண்ட் படத்துல இருக்கக்கூடிய சில தொகுப்புகள் எல்லாத்தையுமே ஒரு முன்னோட்டமா பார்த்தா நல்லாதானே இருக்கும். இப்பொழுது பார்க்கலாம். இந்த படத்தின் மகிழ்ச்சிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன். என் முதல் மகிழ்ச்சி இயக்குனர் கௌதமன் கதாநாயகனாக வடிவெடுத்திருப்பது. அதில் அவர் வெற்றி பெறுவார் என்று நம்புகிறேன். வெற்றி பெற வேண்டுமென்று விரும்புகிறேன், வாழ்த்துகிறேன். இரண்டாவது மகிழ்ச்சி என்ற இந்த திரைப்படம் ஒரு படைப்பிலக்கியத்தின் அடிப்படையில் கரு கொண்டிருக்கிறது. தமிழ் திரைப்படத்தில் என்ன பஞ்சம் என்ற ஒரு விவாதம் வந்த பொழுது, தமிழ் படத்திற்கு பணப்பஞ்சம் இல்லை, தொழில்நுட்ப பஞ்சம் இல்லை, கலைஞர்களின் பஞ்சம் இல்லை, வேறு என்ன பஞ்சம் என்று கேட்டபொழுது தமிழ் சினிமாவுக்கு ரெண்டு பஞ்சம்தான். ஒன்று துணி பஞ்சம், இன்னொன்று கதை பஞ்சம் என்ற முடிவுக்கு வரவேண்டியவராக இருந்தேன். இந்த கதை நீலபத்மநாபனின் தலைமுறைகள் என்ற நாவலை அடிப்படையாக கொண்ட கதை என்கிற போது படைப்பிலக்கியங்கள் கூட இன்னும் படமாக முடியும் என்ற நம்பிக்கையை தந்திருப்பதற்காக என் இரண்டாம் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். மூன்றாம் மகிழ்ச்சி வித்யாசாகரின் இசை. இந்த படத்திற்காக அவர் கொஞ்சம் முயற்சி எடுத்துக்கொண்டு கதையை உள்வாங்கிக் கொண்டு அழகான மெட்டுகளை
அமைத்து கொடுத்திருக்கிறார். ஊத்து தண்ணி ஆத்தோட, ஆத்து ஓடம் காத்தோட, ஆறா மீன் சேத்தோட, ஐத்த மகளோ ஒன்னோட என்பது மாதிரியான நாட்டுப்புற வரிகளை இந்த படத்திற்கு இட்டிருக்கிறேன். இசையும் மொழியும் கைகோத்திருக்கிற அந்த அனுபவம் இன்னும் ஒரு மகிழ்ச்சியை எனக்கு தருகிறது. இந்த படம் வெற்றி பெற வேண்டும். யதார்த்தத்தின் கோடுகளை தாண்டாமல் கௌதமன் இதை இயக்கி நடித்திருக்கிறார் என்று அறிய வருகிறேன். இன்னொன்று, இயக்குனர் கதாசிரியர் சீமான் இந்த படத்தில் நடித்திருப்பதற்காக என் வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பாஞ்சாலங்குறிச்சி, பசும்பொன் என்ற படங்களில் சீமானோடு பணியாற்றிய போது சீமானுக்குள்ளிருந்த மிகப்பெரிய கதாசிரியன் இயக்குனர் என்னை வியக்க வைத்திருக்கிறார். சீமான் இதில் நல்ல நடிகராக அவதரித்திருப்பது குறித்து நான் என் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் வெற்றி பெற்றால் படைப்பிலக்கியவாதிகள் மார்தட்டி கொள்ளலாம். இன்னும் நாவல்கள், குறுநாவல்கள், சிறுகதைகள், நல்ல படைப்பிலக்கியங்கள் படமாக்கினால் வெற்றி பெறும் என்ற இன்னொரு நம்பிக்கையை இந்த திரைப்படம் தமிழுக்கு வழங்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். மகிழ்ச்சி. இந்த படத்துடைய ட்ரைலர் பாத்தீங்க, ரொம்ப சந்தோஷம். அதுல எவ்வளவு சந்தோஷம் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கறதையும் நீங்க இப்ப பாத்தீங்க. அடுத்தபடியா இப்ப நான் அழைக்க போறது, நம்ம எல்லாரோட மனசையுமே ஒரு படத்துல ரொம்ப களவாண்டுட்டாரு அப்படின்னு நான் சொல்லணும். களவாரி படத்தினுடைய இயக்குனர் சர்க்குணன் அவர்கள். ப்ளீஸ் சார். முதலில்